ஹலோ ஆல், நான் கிருஷ்ணா ஃப்ரம் TWD. ஸோ டுடே நம்மளோட பெஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம எப்பயும் போல் நிஃப்டி, இது நிஃப்டிலாம் பாருங்கள், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ் நம்ம எப்பயும் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம டுடே நம்ம அனாலிசிஸ் ஸ்டாக்ஸ் தான் அதெல்லாம். சரிங்களா? அதில் பெர்ஃபெக்டாக நமக்கு டேட்டா கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி கிடச்சது ஈச்சர் மோட்டார் மட்டும்தான். டேட்டாவும் சப்போர்ட் பண்ணோம் அண்ட் செல் டைரக்ஷனில் மார்க்கெட் ப்ரொஃபைல், ப்ரைமரியாக மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்ப்போம். அந்த ப்ரைமரி கன்ஃபர்மேஷன் இந்த டேட்டாவோட நமக்கு ஈச்சர் மோட்டார் தான் என்ட்ரி. சரிங்களா? ஸோ நிஃப்டிலாம் இன்னும் நமக்கு எந்த டேட்டா கன்ஃபர்மேஷன் வரல. இது வரைக்கும் நமக்கு கன்சல்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் சேம் அதே தான். சரிங்களா? எந்த நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வரல. ஈச்சர் மோட்டார் நல்ல என்ட்ரி, மார்னிங்கே வந்துட்டான். அதாவது பி டைம் ஃப்ரேம், அதாவது 9:45 to 10:15 இதுதான் நமக்கோட பி டைம் ஃப்ரேம். பி டைம் ஃப்ரேம் முடிஞ்சு சியோட ஓப்பன் 10:15க்கு மேலே நமக்கு வந்து செல் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா. அப்படி செல் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சாலும் நமக்கு என்ட்ரி எக்ஸாக்டாக எங்கே கிடச்சானா நமக்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். செல் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல, அதாவது 6864 6864 அதில் தான் நமக்கு டேட்டாவோட ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபர்மேஷன் வந்தது. ரெண்டு கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம், லிமிட் ஆர்டரில் என்ட்ரி எடுத்திருந்தோம். சரிங்களா? நல்ல ப்ராஃபிட் புக்கிங், எப்பயும் 2 or 3% சொல்லுவோம். நீங்கள் அதை தாண்டி நம்ம நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம்னா எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். டேட்டா எப்படி சப்போர்ட் பண்ணுறது, மார்க்கெட் ப்ரொஃபைலில் அடுத்தடுத்து நமக்கு வந்து இம்பேலன்ஸாக எப்படி டேட்டா வருது அப்படின்றத வச்சு நம்ம ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், இதான் ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம ஈச்சர் மோட்டார் நமக்கு டேட்டா கன்ஃபர்மேஷன் வந்து 10:45 கன்ஃபர்ம் இதில் வந்துட்டான். சரிங்களா? நல்ல ஒரு டெல்டா சேஞ்ச் வந்திருந்தான், செல் டைரக்ஷனில் நல்லா இம்பேலன்ஸாக வந்திருந்தான். இல்லை பை வால்யூம் செல் வால்யூம் இம்பேலன்ஸ் நம்ம செட் பண்ணுவோம், இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி டெல்டா சேஞ்சை பார்ப்போம், குமுலேட்டிவ் டேட்டா பார்ப்போம், பை வால்யூம் செல் வால்யூம் கம்பேரிஷன் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் டேட்டா கன்ஃபர்மேஷன் செட் பண்ணி தான் இவ்வளோ குவான்டிட்டி வந்திருந்தால் நம்ம இது பிரைமரி கன்ஃபர்மேஷன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுபடி இது பிரைமரி கன்ஃபர்மேஷன். சரிங்களா? அதாவது 10:45 கேண்டில் பிரைமரி கன்ஃபர்மேஷன், நமக்கு என்ட்ரி 10:50 கேண்டில் நமக்கு என்ட்ரி இந்த இடத்துல. சரிங்களா? 6864 அந்த இதில் நமக்கு அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம். எக்ஸாக்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். 6864 பாயிண்ட் சம்திங், நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் என்ட்ரி பாயிண்ட், நம்ம ஆல்ரெடி லைன் போட்டு வச்சிருந்தா அது. சரிங்களா? இதுதான் குமுலேட்டிவ் நல்ல டேட்டா சேஞ்ச் வந்தனால நம்ம 2 or 3% ஒரு 5 minutes கேண்டில் 2 or 3 கேண்டில் நமக்கு அச்சீவ் ஆகிடும். ஏன்னா ஆப்ஷனில் 2 or 3% பெரிய இது கிடையாது, ஒரு சின்ன டார்கெட் தான். சரிங்களா? ஸோ நமக்கு டெல்டா, நமக்கு அதாவது குமுலேட்டிவ் டெல்டாலாம் நல்ல சேஞ்ச் ஆகி வந்தனால மெயினாக பிரைமரியாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தனால நல்லா ஹோல்டு பண்ணோம், நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங். சரிங்களா? ஈச்சர் மோட்டார் மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தோம். மற்ற ஒரு சில இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்தளவுக்கு நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் கன்ஃபர்மேஷன் வரா, டேட்டா வர மார்க்கெட் ப்ரொஃபைல் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அதனால் மற்ற விஷயங்கள் நம்ம என்ட்ரி எடுக்கல. சரிங்களா? ஸோ ஈச்சர் மோட்டார் மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அதான் நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதை தாண்டி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஏன் இதோட வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் போகிற டைரக்ஷன் தெரியும் உங்களுக்கு. நேத்தோட வேல்யூ ஏரியா, வேல்யூ எந்த இடத்துல இருக்குது, இன்றைக்கி எப்படி நமக்கு ஓப்பன் ஆகிட்டு போகிறான், செல் வால்யூம் பை வால்யூம் இம்பேலன்ஸ் வால்யூம் எதில் வரான் அப்படின்றத ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நம்ம வச்சு ட்ராக் பண்ண முடியும். ஆர்டர் ஃப்ளோவில் என்ன தான் உங்களுக்கு இம்பேலன்ஸ் டேட்டா வந்தாலுமே, அதாவது இந்த டேட்டா பார்ப்போம், ஆர்டர் ஃப்ளோ என்ன தான் உங்களுக்கு இம்பேலன்ஸ் நிறையா வந்தாலுமே மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஆப்போசிட் நாய்ஸ், அதாவது பெரிய இப்போ பை செல் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கீங்க, பையிங் அனாமலி இருப்பான், பை டைரக்ஷன் போயிட்டு இருக்கீங்க, செல்லிங் அனாமலி இருப்பான், அந்த நியர்பைல வந்தாலுமே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்களையும் வச்சு நம்ம ட்ராக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுனால ஹைலி சக்ஸஸ் ரேஷியோ அதில் இருக்குது. சரிங்களா? இதை தாண்டி நிஃப்டி நமக்கு எவ்வளோ நமக்கு ஃபேவராக போகிறோம் அப்படின்றத பார்த்து நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஸோ அதை பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டியில் இது வரைக்கும் எந்த என்ட்ரி செட்டப்புமே வரல, செல் என்ட்ரி வரல, பை என்ட்ரி வரல. டைம் பார்த்தீங்கன்னா 2:45. சரிங்களா? டுடே. ஸோ நமக்கு எந்த என்ட்ரி பார்ட்டுமே வரல. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான், எந்த என்ட்ரி நம்ம எதுவும் வரல. சரிங்களா? ஸோ அப்போ இந்த கான்செப்ட் வச்சு ஏர்லியாகவே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு மார்க்கெட்டோட ஓப்பனை வச்சு நம்ம கன்சல்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கான், ட்ரெண்ட் ஆக மாட்டான் அன்றைக்கி. அதாவது மார்க்கெட்டோட ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ட்ரெண்ட் ஆக மாட்டான் நம்மளால் வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும், வேறு எந்த கான்செப்ட்டும் சொல்ல முடியாது. அதோட நமக்கு அடிஷ்னல் டேட்டாவும் இருக்கான். டேட்டாவும் வச்சு நம்ம பெரிய டேட்டா வரல. அதாவது இப்போ நிஃப்டிலாம் பாருங்கள். ஸோ நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 5 digit மேலே டேட்டா பார்ப்போம், டெல்டா அது மாதிரிலாம் 5 digit மேலே தான் மினிமம் டேட்டாலாம் பார்ப்போம் குவான்டிட்டியில். ஸோ அதெல்லாம் எதுவுமே நமக்கு வரல. சரிங்களா? லாட் கிடையாது, குவான்டிட்டியில் செட் பண்ணி பார்ப்போம். லாட்லையுமே நம்ம ஹெவியாக செட் பண்ணி பார்ப்போம், அதில் எதுவுமே இன்றைக்கி வரல. சரிங்களா? பை வால்யூம் செல் வால்யூம் கம்பேரிஷன் எதுவுமே வரல, மொத்த மூமெண்ட்டே இவ்வளோ தான். இப்போ டேட்டா நம்ம பார்க்குறப்ப வந்து பெரிய பெரிய டேட்டா சேஞ்ச் வரல, இம்பாலன்ஸ் டேட்டா வரல. ஸோ நம்ம எல்லாம் என்ட்ரி அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டேஜில் வந்துடுவோம். சரிங்களா? ஸோ அதனால தான் அதோட அக்யூரசி இவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அந்த ஒரு சிம்பிள் 2 சிம்பிள் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா டெய்லி என்ட்ரிலாம் கிடைக்காது. வாரத்தில் ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி தான் கிடைக்கும். சரிங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப தான் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 2 என்ட்ரி ஆச்சு நம்ம பெர் டே கிடச்சிரும். ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா 2 என்ட்ரி ஆச்சு உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஆல்.